தெரியும் நம்பி வந்தவரை கைவிட மாட்டேன் அனுசியாக்கா. பார்க்க தெரியல அம்மாவை. பெருத்து கொட்டுவா அனுசியாக்காட்ட வந்து ஒரு உதவியா வந்து நான் வந்திருக்கேன் இன்றைக்கு. என்ன தெரியல கோவாலையா தெய்வம் அதாவது எங்கட லண்டன்ல இருக்கிற உஷா அம்மா வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். எங்கட வீட்டுல வந்து நின்றவா அவங்கள வணக்கம். நான் அனுஷியா. நீண்ட நாளை பிறகு வந்து நான் அனுஷியாக்கா கிட்ட இல்லை நீண்ட நாளை பிறகு இல்லை வாரனா அனுஷியாக்காட்ட வந்து ஒரு உதவியா வந்து நான் வந்திருக்கேன் இன்றைக்கு. என்ன தெரியல பாடாதான் வருவேன். அதாவது வந்து எங்களோட லண்டன்ல இருக்கிற ஒரு அம்மாவுக்கு வந்து நீங்களாம் அந்த உதவியை வந்து எனக்கு செய்து தரணும் கண்டிப்பா. சரியா செய்து தருவீங்களா? தெரியும் நம்பி வந்தவரை கைவிட மாட்டேன் அனுஷியாக்கா. பார்க்க தெரியல அம்மாவை. பெருத்து கொண்டு வாங்க நாண்டி 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 செந்தூர பாண்டி. இந்த உடுப்பு வந்து பிறந்த நாளைக்காக எடுத்தேன். வந்து டிஷர்ட் எடுக்க நான் நினைச்சேன் இது கொஞ்சம் பெருசு போயிடக்கா கொடுத்து அடிக்கட்டுவேன் பரவாயில்லையும். ஆனா உண்மைக்குமே இப்போ கொஞ்சம் ஆனா சாப்பிடாம உடம்பு கடை இது வந்து இது குண்டு கருப்பன். ஓகே அனுஷியாக்கா விட்ட நான் அதுக்காக தான் இந்த இதில் வந்து வந்தேன். நான் அனுஷியாக்கா வந்து எனக்கு அந்த உதவியை வந்து செய்தருவீங்களா? அனுஷியாக்கா 100% சரியா என்ன நாடி வர வாழ்க்கையில கைவிட மாட்டேன். நேற்றைய தினம் ஏஞ்சல்ட வீடியோ பார்த்தது மிகப்பெரிய சந்தோஷமா இருந்தது. உண்மைக்குமே அதே சமயம் மண்டைக்கு வந்து அந்த தமிழுக்கு போய் கிடச்சி ஏஞ்சமா ரொம்ப ஃபீல் பண்ணேன். நான் கிடைக்கிறேன்னு சொல்லி சின்ன பிள்ளை தானே வெற்றி தோல்வி ஏதோ சகஜமாக எடுக்கணும். அப்போ எனக்கு வந்து அம்மா நேற்று கோல் எடுத்து கண்கலைங்கினவா நேற்று ஞாயிற்றுக்கிழமை நாத்து ஏஞ்சல் தண்ட இடத்துல வந்து பிள்ளை ஆசீர்வாதம் பண்ணி கொண்டு போனது. ஞாயிற்றுக்கிழமை சொன்னால் உங்களுக்கு பேசினான் தானே. அப்போ தானும் நல்லா ப்ரே பண்ணி விட்டு சொல்லிவிட்டவாம் நீ கண்டிப்பாக பாஸ் பண்ணி தான் வருவேன். அப்போ அதே மாதிரி உண்மையிலேயே ஏஞ்சல் வந்து நல்ல ஒரு இதை எடுத்து வந்திருக்கேன். எனக்கு கோல்டு மெடல் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன்க்கா பெரிய ஒரு சந்தோஷம். இனி வரப்போகிற காலங்களில் எல்லா பிள்ளைகளும் அதே மாதிரி வரணுமெண்டா எங்களுக்கு ஆசைன்னு. அப்போ முதல்ல இந்த 5 வயசுலேயே வந்து அதில் இங்கிலீஷில் வந்து 6 வயசுல வந்து இங்கிலீஷில் வந்து கோல்டு மெடல் எடுத்தேன்ல பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் கோல்டு மெடல் எடுக்க இல்லை பிள்ளைகள் கோல்டு மெடல் எல்லாம் எடுக்கல. இப்போ 6 வயசுல கோல்டு மெடல் எடுக்கலாம் ஏஞ்சல் நாண்டி குப்பே கண்ணுகள் போட்டு அந்த கமெண்ட் உண்மைக்குமே நல்லா இருக்கு. வந்து தேஞ்சு போனா சாரி அந்த வாசிக்கணும். நாங்க படிக்காத எப்படி பாப்போம் நாங்க படிக்காதாலும் பிள்ளைகளை படிக்க ஒரு ஊக்குவிப்பு பண்ணிக்கிறோமே. மற்றது உன்னையும் வந்தாலும் எங்களுக்கு தெரியாண்டு விட வேண்டாமா? கொஞ்சம் அம்மா வந்து பேதையா இருந்தாலும் பிள்ளைய வந்து பேதையாகணும்னு சொல்லி அந்த ஒரு கொமெண்ட் இருந்தா உண்மைக்கு வந்து அந்த கொமெண்ட் வாசிச்சாதான் தெரியும். வாசிச்சேன்னா உண்மைக்கு நல்ல ஒரு கொமெண்ட் சந்தோஷமா உண்மைக்குமே வந்து அதே மாதிரி வந்து நான் ஏஞ்சம்மா வந்து ஸ்கூல் சேர்க்கே அம்மாண்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு தான் ஏஞ்சம்மா கூட்டிகிட்டு போனது. உண்மைக்கு வந்து என்னோட சின்னனுகளுக்கு வந்து இப்போ வளர்கிற குட்டி பிள்ளைகளுக்கு வந்து பெரிய ஆக்களை வந்து கணம் பண்ணுறது வந்து சொல்லி கொடுத்தே ஆகணுமே. நான் உண்மைக்குமே வந்து எல்லாரும் வந்து வாழ்க்கையில் வந்து எல்லாரையும் வந்து கணம் பண்ணணுமே. நான் கணம் கனப்படுத்தணும் சரியா அதுதான். அப்போ அதை வந்து என்னோட மூத்த காலில் இருந்த பிள்ளைகள்ல இருந்து எல்லாருமே வந்து ஒரு எக்ஸாம் எழுதைக்கோ இங்கே போவைக்கின்றாலும் ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற மாதிரி அம்மா வந்து பெருகி ஒரு பிடிச்சமா எல்லாரையும் வந்து படிப்பிச்சு ஒரு நிலைக்கு கொண்டு வந்தவாங்க. நேற்று தினமும் அப்படித்தான் அம்மாட்ட போயிட்டு தான் பிறகு போட்டிக்கு வந்து எங்கம்மா கூட்டிகிட்டு போனா. அப்போ அம்மா கடையில் போய் எங்கம்மாவுக்கு வாங்கி கொடுத்துட்டு நீ போய் வின் பண்ணிட்டு தான் வருவான்னு சொன்னோம். அந்த வார்த்தையபடியே எங்கம்மா வந்து அங்க போய் வின் பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் எங்கேயும் போறேன்னா காலைல நான் பாவம் குழந்தை பிள்ளை இவ்வளவு மனசுடைய மண்டங்களுக்கு வந்து வேலையில. ஆனா அவளை அழுதது கேட்டமே ஒரு வெட்டியை அடைஞ்சிட்டாள் பாத்தீங்கன்னா அங்க விஷயம் இருக்குது. அடுத்த ஸ்டெப் வந்து கொழும்புங்க. அதுலயும் வந்து இந்த வந்து இவன் எல்லாத்துலயும் மாட்டே வந்துடுமோ
அதை வந்து வார வருஷம் நேசரிக்கு சேர்க்கிறேன். ஆத்தே சரி டீச்சர். நாங்கள் வந்து ஏஞ்சலுக்கு வந்து எதுவுமே வேண்டி கொடுக்கல. என்ன வேணும் நானும் வரல நேற்று ஃபுல்லா. அப்ப கோங்க நீ போன் அடிக்க நான் இல்ல, நான் அடிக்க நீ இல்ல. அதுலயே வச்சு இருந்தது. ஓகே, அப்ப எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டோ வந்திருந்தது. ஏஞ்சல் டியூஷன் ஆட வந்து இப்ப இங்க நிக்கிறா. அது ஏஞ்சலை கூட்டிட்டு போய் கடையில ஏஞ்சலுக்கு ஐஸ்கிரீமோ கொண்ட கொண்டை இப்பதான் மூத்த கடை சுமனம் வந்து கொண்ட கொண்டு சொன்னால் அதே மாதிரி நேற்று நம்ம வந்து சின்ன பிள்ளைகளுக்கும் ரூபிக்கு செய்தாதான் அவங்களுக்கு மென்மேல ஒரு ரூபம் வரும். எங்களுக்கு அந்த ரூபி காக்கிறது இல்லாம கிடக்குது. அதெல்லாம் பெயில் ஆகினாங்க. ஆனா உண்மையிலே பாட்டியா இருந்தாலும் சரி, ஏஞ்சலா இருந்தாலும் தம்பி குட்டியா இருந்தாலும் திவ்யாவா இருந்தாலும் சரி, எந்த பிள்ளைகளா இருந்தாலும் பாகுபட்சம் இல்லாம எல்லா பிள்ளைகளும் எந்த படிப்புலையும் எந்த விளையாட்டு கலாத்துல முன்னாடி கொண்டு வர்றாங்களோ அவளுக்கு அவைக்கு வந்து ஒரு பெரியாக்கள் சார்பாக இருந்து ஒரு ஊக்குவிப்பு கொடுத்தாதான் அவைக்கும் வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். நேற்று தினம் வந்து ஏஞ்சலை பார்த்து எனக்கு பெரிய சந்தோஷம். ஓடி ஓடி போய் கட்டி பிடிக்க அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. அப்போ அது வந்து இவ்வளோ தூரம் அந்த பிள்ளை ஆசைப்படுது. அப்போ நாங்களும் சின்ன சின்ன ஊக்குவிப்பாக்களை கொடுத்தே ஆகணும் வேணும். சரி, அப்போ நீங்கள் தேடி வந்த உதவி என்னன்னு பார்ப்போம். ஓகே, அப்ப நான் வந்து இந்த பேக்கோட வர நான் இந்த பேக்கோட வர யோசிச்சானு எனக்கு ஏதோ கொண்டு வரணும். கொண்டு அமர்ந்திருக்கிறேன். நான் இனிதான் இந்த பேக்கை கொண்டு வந்திருக்கிறேன். இனிதான் நான் இந்த பேக்கை கொண்டு போகுது. கைவிடக்கூடாது இல்ல சன்னதி. அதாவது வந்து எங்கட லண்டன்ல இருக்கிற உஷா அம்மா வந்து எல்லாருக்குமே வந்து தெரியும். எங்கட வீட்டையெல்லாம் வந்து நின்றவா. அவங்களுக்கு வந்து நான் வந்து இது தூள் திரிச்சு தர சொல்லி கேட்டாவா. அதாவது வந்து அதுவும் வந்து உள்ளி வந்து பொரிச்சு போட்டு தூள் திரிச்சு தட்டுமாமா எங்கட முறையில. உரைப்பா வேணுமா? அதான் அந்த சாமான சொன்ன கணக்குல எல்லாம் வாங்கினாங்க. அம்மா சொன்ன கணக்கு வந்து உரைச்சு இல்ல, அம்மா சொன்ன கணக்குலாம் வாங்கினது. உரைப்பு வந்து சரியான வயிற்றான உரைப்புக்கு உரிய மாதிரி தான் பொருட்கள் வேண்டி வந்துருக்கீங்க. அதை வந்து அந்த அம்மா அந்த கணக்கின் படி போட்டா சரியா இருக்கும். அப்பா கொடுக்கா சரி, அடிக்கடி அப்பா கொடுக்குறாடா. அம்மா எனக்கு ஒரு அவதான் அடிதான் தருவேன். எனக்கு அடிக்கடி வந்து உங்களோட அம்மாங்க உங்களோட அம்மாங்க கொண்டாவில பிரிச்சு போட்டு வேக போட்டு போடு. அப்ப சரியான இவ்வளோ சாமானும் வந்து எல்லாம் கணக்கா தானே இதுக்குள்ள இருக்கிறபடி அப்படியே போட்டு. அம்மா வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல வந்து அனுப்பி விட்டவா. எனக்கு வந்து உழைப்பு வந்து அவ குறையத்தான் சாப்பிடுறா பாபாம். அப்ப அதுக்கேற்ற மாதிரி பிரிச்சு தந்தா சரி. என்னவா தான் நான் சொன்னா உங்களோட இதுகளை வந்து எழுதி விடுவோம்னு சொல்லி எழுதி விட்டவா. அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கிறேன். எல்லாம் பொறிச்சு போட்டு ரொம்ப எல்லாம் 400 கருவேப்பில வந்து வாங்கி வந்துருக்கேன். ரொம்ப கருவேப்பில இந்த கருவேப்பில வச்சுக்கிறேன். தமிழ்குட்டி பிச்சு போடுவாங்க. நான் அப்படியே விட்டு உங்களுக்கு காணிக்காங்க. தம்பி குட்டிருக்கிற வழியெல்லாம் நிறைய சாமான் விளையாடுறது எல்லாம் பிரிச்சு போடுவார். அப்போ அதனால வந்து நாங்கள் தூளுக்குரிய எல்லா சாமான்களும் பொருட்கள் உள்ளி பெருஞ்சீரமே நான் பாப்பம் அம்மா வெளிநாட்டு முறையில் தூள் திரிக்க எங்கட முறைப்படி உண்டு. அது பெருஞ்சீரம் உள்ளி மிளகு சின்ன சீரகம் போட்டு சொல்லிக்கலாம். நச்சீரகம் மழை நாங்கள் எங்கட தூளுக்கு வந்து நச்சீரகம் போடுறோம். எல்லாம் அம்மா சொன்னோம் நச்சீரகம் போட சொல்லி வெளியே கிடந்தது சின்ன சீரகம் வேண்டாப்பா. அதுவும் வந்து வாங்கி வச்சிருக்கிறேன். மற்றது மல்லி செத்தல் மஞ்சள் கட்டி அப்புறம் கடலைப்பருப்பு அவங்க சில பேர் வந்து இந்த துவரம்பருப்பு ஒன்று போடுறதா இல்லை, சில பேர் வந்து உளுந்தெல்லாம் போடுவாங்க. அரிசி சேர்ப்பாங்க. அவன் விருப்பத்துக்காக வந்து எல்லாத்தையும் வந்து செத்தலம் வந்து அடியில் இருக்குது. நிறைய கருவேப்பமில்லை சேர்க்க சொன்னப்பா. கருவேப்பமில்லை சேர்த்து அப்போ உள்ளியை வந்து உங்களோட முறையில பொரிச்சு போட்டுருவோம். எல்லாரும் நினைக்கிறேன் உள்ளி வந்து நாங்கள் பொரிச்சு போடைக்க தூள் வந்து இளவீது மாட்டான். அப்படி இளவுறையில நாங்கள் இல்லை. நானெல்லாம் தூள் 2 கிலோ தூள் இருந்துச்சுன்னா அப்படி 2-3 மாதம் வச்சு எடுக்கலாம். ஆனால் பழுதாகாது, அதே மாதிரியே இருக்கும். என்ன நிறைய பேர் கேட்டேன் தூள் உள்ளி போட்டா தூள் பழுதாகாது. பழுதாகாது வேணும்னா நீங்களா ட்ரை பண்ணி பாருங்க. நாங்கள் நிறைய பேருக்கு வந்து தூள் வந்து அனுப்பினாங்களே. அனுசியாக தான் இந்த தூளுக்கு போகும். தேங்காய் எங்கட சொல்லுங்க உள்ளுக்கு. அப்ப வந்து அனுசியாக தான் இந்த தூளுகளை வந்து ஃபேமஸ். அப்ப எல்லாரும் முதல்ல வந்து நாங்கள் வீடியோ பதிவு செய்தாங்க. அனுசியாக்காக வந்து எனக்கு வந்து தூளை எல்லாம் திரிச்சு தந்தா ஒரு ஆக்களுக்கு அனுப்பி அவங்க சொன்னேன் உங்கள் பண்ணி உண்மைக்குமே சூப்பர் தூளாம் வச்சு கரைக்கி எல்லாத்துக்கும் கூட நல்லா இருக்கு. நிறைய பேர் அதே மாதிரி கண்ணுக்கு சொல்லுவோம். கண்ணுக்கு கண்ணாடி வடிவா இருக்காங்க. கரெக்டா அப்படியே போடுவேன். சிரிச்சு காட்டுன பாப்போம். கோவாலையா கண்ணு
வடிவு வல்லங்க. அப்ப ஆத்துமா அங்க போயிட்டா ஆத்திய வந்து இப்ப யாரு டியூஷன் கொண்டு வந்துட்டு 5 மணிக்கு ஆத்தமாவே இப்பதான் கொண்டு விட்டுறான் தெரியுமா அதுக்கு 5 மணி 4 மணி கிளாஸ் 5 மணி வந்தா தெரியாது. ஓகே அப்ப அனு வந்து இதை வந்து இந்த கையில வந்து பொறுப்பா தந்துருக்குறாங்க. நீங்க எப்ப என்ன பொறுப்பு செய்ய தருவீங்களா? நாளைக்கு டைம் இல்லை. நான் 5ஆம் தேதி பாசலன்னு போறோம். 5ஆம் தேதி ஐயோ வீணா மாறு சொல்லி போட்டேன். நீ தானே நான் பேக் பண்ணி அங்க போடுவா. நான் இப்ப இதை என்ன பொறுத்து சந்தையில வரக்கூடாது. நான் உனக்கு இடவுக்கு வரத்தபடியே கட்டி கொடுத்துறேன். நீ நான் மில்லில கொடுத்துறேன். வரத எடுத்து நிற்கும். ஓ மெட்டல் வேணா போத்தலுக்கா போடுவோமே. அப்ப முடிய செய்யணும். தான் வரக்கூடாது. எனக்கு டைம் போடுறேன். இல்ல பர்த்டே கொஞ்ச நேரம் 10 மணிக்கு வரத அப்புறம் மில்லு தர. நாளைக்கு வந்து கோயில்ல காவடியில் நாங்கள் அவங்க ஊர் கோயில்ல காவடிகள் கரகங்கள் இந்த காத்து தொடங்கினாவே இப்ப இந்த கோயில் தொடங்கிட்டு என்ன பேர் முழு அம்மன் கோயிலும் வேடிதான். பட்டாப்பள அம்மன் கோயிலும் வந்து தொடங்கி விட்டது. நாளைக்கு காவடி வைக்க மாட்டேன். கண்ணகி அம்மன் அங்கேயில நாங்க காவடி பார்த்த அப்புறம் கிளை வந்துடும் வந்துடாத அப்புறம் கட்டுக்கூடாது லாபம். ஓகே அப்போ அனுக்கு வந்து நாங்கள் இதை வறுத்து நான் சேஃப்டியாக வறுத்து எல்லாம் கட்டி அந்த மாதிரி கொடுத்து விடுவேன். தூளை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அம்மா அனுகிட்ட கரெக்டா. அவன் வந்து கணக்க தூள் கேட்கல எவ்வளோ 1/2 கிலோ தூள் ஆகும். அது 1 கிலோ 1 கிலோ அதில் பாக்கணும் போடலாமா? நாளைக்கு என்ன சோட்டு வாங்குறீங்க? நாளைக்கு இது உளுத்தம்படை வாங்கலையே சொல்லியிருந்தானே என்ன விட்டா சாக்லேட் அப்படின்னா கொண்டு வந்துருப்பேன். நாங்க வடையில பேர் கேட்கலையே இழுத்தம்படை. அம்மா லைசன்ஸ் எடுத்துட்டா பெருசு இதால எடுத்த லைசன்ஸ் விட்டுட்டாம போறீங்க. வடமராட்சிக்கு ஒட்டு போலீஸ்காரனுக்கு தெரியும் அவங்களோட லைசன்ஸ் எப்படி இருக்கும். ஆத்திய இறக்கப்பட்டு வராங்கன்னு சடாரண சத்தம் வேக்சின் நெல்லியை இப்போ அதே விட என்ன பயமா இருக்குன்னா அந்த காத்துக்கு வந்து சத்தம் காக்காது பின்னுக்கு வர வாயினாங்க மற்ற மோட்டர் சைக்கிள் அது வந்து சத்து குறைவான என்ன புலாக்கள் உழைச்சது என்ன உழைச்சது அதுவும் இவாங்க உழைச்சது அம்மாவை வாழ்க்கையில சூறாவளியை தவிர ஒன்றும் உழைஞ்சாது. நான் உண்மையான ஒன்று உழைஞ்சாது. ரெண்டாயிரம் நோடிச்சா காத்து போகும் 28 அம்மா பொழுப்பு நிற்கிறார். என்னாண்டி எத்தனையா மிஷின் வேலை செய்யாது வலதா போடும். தோதல் அடிக்கிறாங்க வேண்டி அம்மா தோதலாம் இப்பதான் கஜாம் போட்டு அடிக்கிறாங்க. போவனாடி சும்மா நிக்க போடுறோம். என்ன தோதல் கேக்கோ ரோலோ ரஜ் ரோலோ என்னடாலும் வேண்டுமா நான் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போடுறேன். அம்மாட மனசு தான் இந்த காத்தடிக்கு தெரியுமா புத்தூர் சில பேச்சு வாங்க போறீங்க வீட்டு பாக்குறாங்க. இது தம்பலாம் இது பாக்கதே தானே இல்ல நான் வந்து அந்த உள்ள சாமான நம்மள காட்டுறோம்னு சொன்னா அம்மா இப்ப வரப்போன்னு கிளம்புவோம் இல்ல அம்மா கை கொத்தி பிடிக்கிறாங்க நேற்று முட்டுக்காதங்க அம்மா நீங்க உடம்பு கவட்டலாத இருந்தியா நல்ல வட்ட உடம்பு உனக்கு தெரியுமா என்ன சொல்லி நான் டவுசர் பாண்டியன் போலங்க காலமே சாப்பிடுறேன். அம்மாஜி வடை உண்டு ஒரு பிளேட் காலமச்சா அப்புறம் நான் நித்திர எழுமின கையோட அந்த திருவோசா அம்மா அது போய் சாப்பிடுறேன். ஆமா சாப்பிடலையோ வீட்டு கொடவுளு நான் உண்மை அப்புறம் நான் சரியா மீன் எல்லாம் டவுனுக்கு போனேன் நேற்று 11 மணிக்கு 4 வடையும் 2 ரோடு வாங்கிக்கிடுது. நான் வாங்கிக்கிடுறது கொடுத்து போட்டு தான் நான் போனேன். ஆமா ஓமா இல்லையா இன்னைக்கு வந்து நாங்கள் சமைக்கல ஏன்னா கொஞ்சம் உடம்பெல்லாம் கிடந்துச்சு. அப்போ ஒரு ரைஸ் கட்டி நானும் அது ஒன்று மாற்றி சாப்பிட்டேன்.
அதே 4 வேலை மூண்டா கால் நான் பார்த்தேன் நான் சென்னை கொண்டு வாங்க. ஓகே, அப்ப மக்களுக்கு வந்து நாங்க வீடு வீடு எங்களுக்கு ஒரு வீடு கிடைச்சா சந்தோஷமான ஒரு வீடியோ நாங்கள் கிடைக்கல கிடைச்சால் நானும் சில பேர் வந்து யோசிப்பாங்க என்னடா ஒரு மாசத்தை கடல் தொழிலுக்கு போன நாளைக்கு ஐயோ அவையெல்லாம் வந்து எங்களை வீட்டை மீன் கொண்டாடுங்க பழைய வீட்டை தெரியுமா அந்த ஐயாவோட பார்த்து நீங்க தம்பிந்தா தம்பிந்தா அப்போ உண்மைக்குமே அந்த வீடியோ அந்த டிக்டாக்ல போட்டு நீங்க எங்க இருந்தாலும் வருவோம். அதான் அந்த டிக்டாக்ல போட்டுருக்கு பார்த்தா அந்த அப்பா எங்க இருந்தாலும் வாங்க பார்க்கணும் ஒரு மேலே போட்டு தெரியுமா அவங்க போன போட் எல்லாம் கவுண்ட் இல்ல இல்ல அது படம் முடிஞ்சுதான். ஏன்னா 5 நாள் ஆச்சு இல்ல அந்த பொடி 2 நாள் விழுந்தாங்க அப்படியே ஊதி போய் படிச்சு போய் வந்தது. அது இல்ல பொடி எல்லாரும் சொன்னேன் இந்த மீன் ஏதோ சாப்பிட்டுன மாதிரி ஏன் சொன்னா அந்த சூட வேலைக்கு போனா அதுக்குள்ள 1 கிலோ சூடோட வந்து என்ன 100 கிலோ 1000 கிலோ சூடோட இருந்ததான் அவ்வளோ மீன் பாட்டுருக்கு நான் சரியா உண்மைக்குமே வந்து அது இந்த காட்டுக்கு வந்து கடல் தொழிலுக்கு போனது நிப்பாட்டியாச்சு வந்தது உண்மைதான் கடும் காத்து இப்ப இங்க வந்து சரியான காத்து அடிக்குது அதை விட அவங்க கடல்ல பாடுபடுவாங்க டிக்டாக்ல வந்து போடினம் அண்ணா இப்ப வருவேன் அப்பா நீ எப்ப வருவான்னு நிறைய பேர் எடுத்தது காத்து இருக்கிறவங்களோட வருகை அப்படி இப்படி நம்ம கூட அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த பொடியை வந்துட்டு நீ எடுக்கலாம் சொன்னா கரை ஒதுங்கிக்கும் அவங்கயாச்சும் ஆத்து பக்கம் மீனோட சாப்பிட்டு இருக்குமா ஏன்னா 2 நாள் கலந்ததை கூட வெடிச்சு போடுமா பொடி வந்து 24 மதியம் அது மேலே உள்ள வரும் சரி என்ன ஹெல்மெட் கூடாதான் 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 கொடு அண்ணன் கொடு வீடியோ முடிப்போமே. ஓகே அப்ப இப்ப ஜாது போய் அனுக்கு நல்ல சுடு ரோலும் நானும் தான் போனோம் 2 தான் போனீங்க ததுல சாப்பிடு பாப்பா அம்மா சொன்ன தோதல் வாங்கன்னு சொன்னா குடும்ப காட்டணும் எத்தனை பேர் வரணும் இந்த தோதல கை 150 ரூபாய் 1/4 கிலோவா 1/4 கிலோண்டா வாங்கி சாப்பிடுவோம் நானும் அதுக்கு அவ்வளவுக்கு வாங்குறாங்க என்னதுக்கு அது உங்களோட உழைப்புக்கு வாங்கவே இல்லை அது இன்னும் அப்படி இல்லை ஆனாலும் அன்னத்துக்கு குறைவில்லா கடவுளங்களை சேர்ந்து ஒரு வழி அடைச்சா இன்னும் வழி அந்த சுடுநூல் அது சோசியல வாங்கிடுங்க அங்க இருக்கு சில பேர் வந்து ரோட்ல போய் அந்த போன் கையாக்களை மறக்கணும் ஒரு நாளுக்கு 14 போல முக்கியமான கதை வைக்கிறோம் நம்ம சாப்பாட்டுல இருக்காது சாப்பாடு ராணி எடுத்தா சோசியல் தான் 2 வேணும் அது 1/4 கிலோல 1/4 கிலோ 3 மாசத்துக்கு ஏனாண்டி போன் கையால ரோட்டை வாங்கணும் அப்போ ரோடு இருந்தாலும் போவா அந்த கடையில் ஒரு இந்த சிறியான ரோட்டும் கிடக்க போகுது அந்த சிக்னலும் போட மெல்ல மெல்ல மாவு இப்படி கிடக்குது நான் எவ்வளோ கதை சொல்லி கொண்டு இருக்கேன் நம்ம பார்த்தீங்கன்னா அம்மா கொண்டு ஒன்றும்லங்க ரோயாமா அதான் சாப்பாடு அதான் கொண்டு விட்டு சட்டியில் சொல்லலாம் நீ கதையை நாடி கதை சொல்லலாம் நீ சாப்பிடாம பேசி போட்டாங்க சொல்லுங்க சரி என்ன சிக்னல் போட்டோல திரும்ப வந்த தெய்வம் நாளைக்கு நான் பேசினேன் பேச்சுக்காக வரப்போகுது அப்படி போட்டு தான் அம்மா இப்படிக்கா அங்கே இங்கே சுடலை காட்டின மதம் மாதிரி உரம் கூட
கிளம்பியால கூட சீமேந்தால கூட போட்டு காட்டினது ஓ நான் சாப்பாடு கூட கூட நன்றி மந்திய ரோல் ம் பாதி துண்டு தோசை நீங்க அன்னைக்கு அம்மா நோமலா கிடக்கு டீயே சொன்னா வேறு அப்படி இல்லைங்க ரோலம்மா கூட சாப்பிடுமா வடைன்னு சொன்னாலும் 16 போகும் ரோல் சாப்பிடக்கூடாது மசிக்க சாப்பிடுங்க மசிக்க சாப்பிடுங்க குடும்பப்பா ரெண்டு மாதிரி இருக்கிற நீங்க தோசை போட்டுட்டாங்க ஐயோ சாப்பிடா பிள்ளை நிக்க வேணாம் ஆமாங்க இனிப்புல எல்லாம் கூட இப்போ படக்கூடாது அது சாப்பிடுங்க ஒன்று இருக்கு தம்பி பிஸ்கெட் வேணாம் சரி வீடியோ முடிச்சுடுவோம் வேணாமா நாளைக்கு தம்பி போட்டு சாப்பிட்றான் நாளை சந்தீபம் ஓகே சந்தோஷம் பாய் 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 பாய்